கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபியட் அப்ராத். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல் வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு சாக்கப்சரோட நாய்ஸ் தான். ஒரு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கட் பண்ணும்போது தான் வருது. ஒரு ஸ்டேரிங் கட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்சரும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். அதோட நாய்ஸ் தான் இதில் கேட்குது. இப்போ அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ராத் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சாக்கப்சர்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாய்ஸ் இருக்குது. இப்போ நான் பழைய சாக்கப்சரம் காட்டுறேன். அதே மாதிரி வண்டியை மூவ் பண்ணி உங்களுக்கு என்ன நாய்ஸ் வருதுன்னு நான் அதுவும் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரஃப் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் நாய்ஸ் எதுவுமே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேரிங் கட் பண்ணும்போது தான் நாய்ஸ் வருது. இங்கே பாருங்கள். இது போத்தா 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வருது. இந்த நாய்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங்கில் ரொட்டேஷன் ஆகும்போது ஒரு ஃப்ரண்ட் சாக்கப்சரும் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். சாக்கப்சர் டாப் மவுண்ட்டு, அதே மாதிரி சாக்கப்சர் டாப் மவுண்ட்லேயே இன்பில்டாக அதோட பேரிங்காக இருக்கும். அந்த பேரிங்கில் ஒரு லூப்ரிகேட்டிங் இல்லை. அந்த மாதிரி எதனா ஒரு கம்ப்ளைண்ட்டுனா இந்த மாதிரி நாய்ஸ் வரும். இப்போ இருக்கிற ஃப்ரண்ட்டு 2 சைடு சாக்கப்சரை நான் ரிமூவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாக்கப்சரும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட சாக்கப்சரோட டாப் பெட்டு மவுண்ட்டு எல்லாமே பாருங்கள். இப்போ நான் வண்டி இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப்டர் மார்க்கெட் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற டாப் மவுண்ட்டை ஆஃப்டர் மார்க்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் மவுண்ட்டு உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும்போது தான் வர நாய்ஸ் தான் அந்த கம்ப்ளைண்ட் வருது. இப்போ சாக்கப்சர் நான் டிஸ்மேண்டிங் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரஸர். இது பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்கப்சரை ரிமூவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டோட பெட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரிங் கொஞ்சம் லூப்ரிகேட்டிங் கம்மியாக இருந்தால் கூட அந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் இந்த பெட்டு தான் நான் இப்போ லூப்ரிகேட்டிங் லைட்டாக பண்ணுறேன். இதில் கொஞ்சம் க்ரீஸ் போட்டு நான் பேக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டாப் மவுண்ட்டை க்ரீஸ் போட்டு நான் பேக் பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங்கோட கார்னரை நீங்கள் இந்த இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரிங்கோட கார்னர் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்லேயே பாருங்கள் ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பீஸ் மாதிரி வரும். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ மாதிரி இருக்கும். ஒரு இடம் பாருங்கள் இந்த மாதிரி சாலிட் பீஸில் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் உட்கார வைங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சாக்கப்சர் நான் க்ரீஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடை நான் இன்னொரு சைடை நான் க்ரீஸ் பேக் பண்ணுறேன். நான் சொன்ன கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட கார்னர் உட்கார வைக்கணும். மாற்றி நீங்கள் இந்த இடத்துல சீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாஸ்டிக் மெட்டீரியல் லோடு தாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடம் கேப் கம்மியாகிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிங்கோட ஒரு இடத்துல கம்ப்ரஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணும்போது ஒரு கடங் சவுண்ட் வரும். இப்போ நான் இந்த க்ரீஸ் பேக் பண்ணிட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெண்ட் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சீட் பண்ணோம். இந்த இடத்துல சீட் பண்ணும்போது கார்னர் உங்களுக்கு எவ்வளோ பெண்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் இதையும் க்ரீஸ் பேக் பண்ணுறேன். பேரிங் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் அப் பண்ணும்போதே வந்துடும். பெட்டு தனியாக பேரிங் தனியாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ப்ரிங்கோட கார்னர் இந்த இடத்துல உங்களுக்கு பஞ்ச் ஆனதுனால வந்து பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும் தேஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீட்டிங் பண்ணல. சீட்டிங் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல ஒரு சாலிடு பீஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ராத்தோட 2 சாக்கப்சரை நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியில் லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சைடை வந்து பார்த்தீங்கன்னா சாக்கப்சர் நான் ஃபிட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 சாக்கப்சரை நான் மாட்டிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஸ்டேரிங்கோட நாய்ஸ் பாருங்கள் சுத்தமாக இல்லை. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சாக்கப்சரை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது அந்த சாக்கப்சரோட டாப் மவுண்ட் இருக்கும். அந்த மவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கோட கார்னர் உங்களுக்கு சீட்டிங்கான பொசிஷன் அங்கே இருக்கும். அதில் கரெக்டாக நீங்கள் இப்போ
ஃபிட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீஸ் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் பேக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் புது பார்ட்ஸை ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேரிங்க்கு கொஞ்சம் க்ரீஸ் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூப்ரிகேட்டிங் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கோட சீட்டிங் கரெக்டாக வைக்காதனால தான் அந்த பேரிங்கோட அப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட் இருந்தது. இப்போ இந்த ஒர்க்கை நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் ஸ்டேரிங்கோட ஹார்டு கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக சரியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேரிங்கை உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கோட லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங்கை உங்களுக்கு ரொம்ப டைட் ஆகிடும். அப்போ ஸ்டேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இப்போ இதில் ஸ்டேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ சாக்கப்சரோட நாய்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.